ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்ட்டான ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் போல் பொட்டுக்கடலை, கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் நல்லா காரமாக இருக்கிறதா எடுத்திருக்கேன். இது கூடவே ரொம்ப சின்ன சைஸில் ஒரு 2 துண்டு பட்டை, ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்கிறதா எடுத்திருக்கேன் பட்டை. ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் மட்டும் தாளிச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன துண்டில் இஞ்சி, கூடவே ஒரு 2 பல் பூண்டு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இதில் ஒரு வரமிளகாயுமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு அளவுகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நான் வந்து உப்பையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 தக்காளியை நான் வந்து வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து வதங்க ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்திடணும். சேர்த்திட்டு நல்லாவே நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு நீங்கள் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறனால உங்களுக்கு நல்லா திக்காக தான் வரும். பாருங்கள், நான் இது கூட இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பெப்பர் சேர்த்துருக்கோம், அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை, நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா அந்த ஆயிலெல்லாம் நல்லா தெளிஞ்சு அந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் இன்னும் திக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட ஸ்டவ்வில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். இது கூட மல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ஆப்பம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த டைப்பில் நீங்கள் செய்யலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.